எத்தனை சவாரியை விட்டு உட்காந்துருக்கேன். வாப்பா வேமா. எப்ப மாடு கண்ட கட்டி வச்சுட்டு வரவானாமா? தோட்டத்துல மாடு இருக்கு, கண்டு இருக்கு, குச்சி இருக்கு, துணு தண்ணி வர பாய்ச்ச வேண்டியது பாய்ச்சிட்டு இப்பதான் வரேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிட்டுக்கணும்ல. சரி 2 சவாரியை விட்டுட்டேன். அப்படியா? சரி வண்டி ஓட்டு போவா. ஏப்பா ஒரு இடம் சொச்சம் கிடக்கு, இங்கிட்ட உட்காந்துண்ணா. அப்படியா? பின்னால உட்காருவா. இதுல உட்காருப்பா. ஒரு 2-3 நாள் ஏத்திக்காருவா, வாடகைக்கு ஆயிக்கிறேன். அது தேவையில்லை. சவாரி ஏத்தனா ஆளு ஏத்தவே மாட்டேனே. அப்படியா? ஏத்த மாட்டேன், உள்ள உட்காரு. சரி ஒரு இடம் சொச்சம் கிடக்கு, அதுல பாடத்துக்கு உருட்டுக்க. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணு. ஏப்பா எங்க ஒண்ணு கேட்காம விட்டு எப்ப அந்த மருந்து கூட பக்கத்துல மருந்து வரைக்கும் நல்ல ஓடு போடுறியா? இறங்கப்பா. ஏய் என்னப்பா இந்த சோழி மதுரைன்ற சோழி இருக்கக்கூடாது. இறங்கு இறங்கு. இல்லப்பா ஒதுங்கி இறங்கப்பா. ஒரு கோடி ரூபா எடுத்தாலும் கேட்டேன். நான் சொல்ற கேள்ப்பா. நானு இதுல இருந்து இங்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 4 தசைக்கு 4 கிலோமீட்டர் தான் போவேன். அப்படியா? அதுக்காக போக மாட்டேனாப்பா. என்னப்பா ஆட்டோக்கார போய் மூளை முடுக்கலாம், சந்து வந்தெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்னப்பா நீ எப்படி சொல்லிக்கிருக்கா? 2 கிலோமீட்டருக்குள்ள வா. சந்து வந்து எல்லாம் சுத்தி அடிச்சு காட்டுறேன். அப்படியா? ஆனா மதுரைக்குள்ள வர முடியாது. என்னப்பா அம்புட்டு நாகரிகம் தெரிஞ்ச வார்த்தை மருதிக்கு வர முடியாதுன்றா? மதுரையில நிதானம் தெரியாதப்பா. நிதானம் தெரியாதா? நிதானம் தெரியாது. நான் ஏற்கனவே சின்ன பையில எனக்கு தூக்கி போடுறாங்க பாண்டியோலுக்கு. சரி அப்ப லேசா அந்த பக்கம் ஆளுக்குள்ள அங்கிட்டு போயிட்டேன். அப்படியா? என்னைய காணாம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் அந்த பாண்டியோலு சுத்தி அடிச்சு அப்புறம் ஒரு போலீஸ் வாப்பா எந்த ஊர் என்னன்னு கேட்குவேன். அப்புறம் ஐயா நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு தஞ்சி அடிச்சு அன்னைக்கு நிலைமைக்கு. ஆமா அன்னைக்கு போன் இல்லாத காலம். ஆமா அன்னைக்கு தஞ்சி தான் அடிக்க முடியும். ஆமா போன் இல்லையா? அப்புறம் போன் அடிச்சு தாய் அப்புறம் வர சொல்லி எப்ப உன் பிள்ளைய கோளார பாத்துக்குங்க, இனிமேலாச்சும் எங்கிட்டு விட்டுறாதீங்க. சரி நாங்க இடத்த பாதுகாப்பு பண்ணி உன் பிள்ளைய ஒப்படைச்சிட்டா, இனிமேல உன் பிள்ளைய விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. இது நல்ல விஷயம் தானே. அன்னையில இருந்து இதே சொல்லி கஞ்சி குடிக்கும் போது கூட எப்பா போயிடாத, கூட்டம் போயிடாத, ஜல்லிக்கட்டு பார்க்கணும் போயிடாத, தொலைஞ்சு உடனே உன்னை தேட முடியாதா, ஏற்கனவே 2-3 தடவை தொலைஞ்சு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம், இனிமேல் நாங்கள் உன்னை கண்டுபிடிக்க முடியாதப்பா, அதனால எங்கேயும் போகாதான்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த ஆட்டா வயசுனா சும்மா மயம் போய் 4 தசைக்கும் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காண்டி வச்சிருக்க. அதுக்காண்டி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்து. நீ எதுக்கு பயந்துக்கு இருக்க? இப்பதான் போன் இருக்கு, உன் நம்பர் கொடு, என் பாட்டில் கூட்டு போன அப்படியே அந்த வழியை காட்டு, அப்படியே போய் வந்துருவா. நீ ஒரு பக்கம் போன போட்டு கூப்பிடுவேன், நான் என் பாட்டில் நான் ஒரு தெருவுலி போயிடுவேன். அப்படியா? அப்புறம் அந்த அளவுக்கு மாறிக்கிறது. அங்க போனாக்க தான் தெரியுதுல்ல. தெரியுதுல்லப்பா. அப்படியா? மறந்துடுறேன், என்னவே நானே மறந்துடுறேன். ஊருக்குள்ள ஒன்று நல்ல டிரைவரு நல்ல விவரமான போய் எங்கண்டாலும் வருவாருன்னு சொன்னாங்களே. அதெல்லாம் சும்மா போற கோர்த்து கூட பாத்திருக்கேன் நீ. அப்படியா? ஆமா எல்லா பேருக்கும் தெரியும். தெரியும் மதுரை போக மாட்டாரு, சவாரி போக மாட்டாரு, லோக்கல்ல ஓட்டுவாரு அப்படின்னு நினைச்சு கோர்த்து விட்டுருக்காங்கப்பா. நான் மதுரையில வர முடியாது சாமி. இல்ல நீ இந்த தாராளமா ஆட்டம் கூட்டு போப்பா சொல்லு. அப்படி பணத்தை பத்தி போட்டியா சேர்ந்து மாட்டாரு ஒண்ணும்ல. அதனால நம்ம வண்டி வர நம்பர் நம்பிக்கை இன்னைக்கு உள்ள